ராமேஸ்வரத்திற்கு பிரதமர் வருகை தந்திருக்கிறார். இந்த ஹெலிபேட் தளத்தில் இருந்து நிகழ்ச்சி நடக்கக்கூடிய அந்த இடத்திற்கு பிரதமர் கிளம்பி சென்றிருக்கிறார். வரும்போது கோட்டோடு வந்த பிரதமர் தமிழ்நாட்டுக்கு வந்ததும் வேட்டி சட்டையோடு கிளம்பி இருக்கிறார் அப்படின்றத நம்ம காட்சிகளில் பார்க்குறோம். இதே போல் பிரதமர் இதற்கு முன்பு தமிழகம் வந்தப்பையும் கூட வேஷ்டி சட்டையோட குறிப்பாக இதே ராமேஸ்வரத்துக்கெல்லாம் அவர் வந்திருந்தார். தேர்தல் பிரச்சாரத்தெல்லாம் முடிச்சுட்டு அப்போவும் இதே போன்ற காட்சிகளை நம்ம பார்த்தோம். அரசு நிகழ்ச்சியோடு சேர்ந்து அவர் திரும்ப கோவிலுக்கு ராமநவமியான இன்று ராமநாத சுவாமி கோவிலுக்கு சென்று தரிசனம் செய்கிறார். அதற்காகவும் அவர் உடையை மாற்றிக்கொண்டு செல்கிறார். இன்னும் சில நிமிடங்களில் அவர் விழா நடக்கக்கூடிய இடத்துக்கு வருவார் அப்படின்னு தெரிகிறது. இந்த விழாவோடு சேர்ந்து அதன் பிறகு கோவிலுக்கு அவர் செல்கிறார். பிரதமர் செல்லக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்குறோம். இன்னும் சில நிமிடங்களில் அவர் பாம்பன் புதிய பாலத்தை திறந்து வைக்க இருக்கிறார். தொடர்ந்து செய்தியாளர் சோனிமுத்தன் இணைந்திருக்கிறார். சோனிமுத்தன், இப்போ இந்த ஹெலிபேட் தளத்திலிருந்து எவ்வளோ நேரத்தில் பிரதமர் இந்த பாம்பன் பாலம் சாலைக்கு வந்து சேருவார்? நிச்சயமாக, அதாவது ஹெலிபேட் தளத்திலிருந்து சுமார் 5 முதல் 7 கிலோமீட்டர் தொலைவில் தான் உள்ளது இந்த பாம்பன் பாலமானது. அங்கிருந்து புறப்பட்ட சில நிமிடங்கள், அதாவது குறைந்தபட்சம் ஒரு 5 முதல் 10 நிமிடத்துக்குள் அந்த புதிய பாம்பன் பாலத்தை வந்தடையக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. மேலும் வழியாக பொதுமக்கள் யாரேனும் சந்திக்க இருக்கிறாரா, இல்லை வேற ஏதாவது நிகழ்ச்சிகள் ஏதாவது இருக்கிறதா என்ற விவரம் தெரிய வரவில்லை. ஹெலிகாப்டர் தளத்திலிருந்து புறப்பட்ட ஒரு 5 முதல் 10 நிமிடத்திற்குள் அந்த புதிய பாம்பன் பாலம் கட்டமைக்கப்பட்டுள்ள அந்த இடத்திற்கு வந்தடைவதாக தகவலான வெளியாகிறது. அந்த வந்தடைந்த பிறகு அங்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற அந்த புதிய பாம்பன் பாலத்தை திறந்து வைக்க உள்ளார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.